வெல்கம் டு இன்சைட் அண்ட் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் மேட்ச் ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷனை ஏன் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோம்னா, இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல் ஃபங்க்ஷனாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வி லுக்கப் இருக்குது, ஹச் லுக்கப் இருக்குது, எக்ஸ் லுக்கப் இருக்குது. இப்போ வி லுக்கப்புக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஹச் லுக்கப்புக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, எக்ஸ் லுக்கப்புக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த எல்லா லிமிடேஷன்ஸையும் கடந்து நமக்கு இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். சரிங்களா? வி லுக்கப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி லுக்கப் ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட் தான் பார்க்கும். அதே மாதிரி ஹச் லுக்கப் டாப் டு பாட்டம் தான் பார்க்கும். சரிங்களா? பட் இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையுமே பார்க்கும். இப்போ லெஃப்ட் டு ரைட்டும் பார்க்கும், ரைட் டு லெஃப்ட்டும் பார்க்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் தான் என்னதுன்னா இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் கட்டாயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த டேட்டா செட்டை ஜஸ்ட் ஒன்று பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பேர், டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன், சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ், ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு பெர்ஃபெக்டான டேட்டா செட். சரிங்களா? இதில் ஒரு 30 என்ட்ரிஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸோட டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிஸில் ஒரு 10,000 பேர் வேலை பார்க்கலாம், இன்னும் ஒரு 5,000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கலாம். சரிங்களா? அவங்களுடைய எல்லா என்ட்ரிஸுமே, அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர்ஸை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு, இவங்களுடைய நேமும், டிபார்ட்மெண்ட், லொக்கேஷன் கட்டாயமாக எனக்கு உடனே வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சடார்னு போய் அங்கே போய் தேடுவீங்க. தேடும்போது உங்களுக்கு 5,000 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா கட்டாயமாக தேடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த தேடுறதை நமக்கு ஈஸியாக்கிறதுக்காக இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணுற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் மேட்ச் ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா கட்டாயமாக அதை 2 ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது கட்டாயமாக புரியும். ஓகேங்களா? அதனால் அந்த வீடியோஸை தயவு செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க வாங்க. மேலே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எம்ப்ளாயிஸை இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அவங்க நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு துப்பு தான், அதாவது எம்ப்ளாயி ஐடி தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஏன்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டில் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு வேல்யூஸை கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீயாக சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ரீயான் தான் அவுட்புட் வரும் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில். ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கும், மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன அவுட்புட் கொடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு இப்போ ப்ரீயாவை தேடுறாங்கன்னா ப்ரீயாங்கிற அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? இதே நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சு ப்ரீயாவை தேடணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீயா வராத அவுட்புட்டில் ப்ரீயாவோட பொசிஷன் தான் வரும். சரிங்களா? ப்ரீயாவோட பொசிஷன் இந்த பி காலத்தில் 3rd ரோவில் இருக்கு இல்லையா, அப்போ 3 அவுட்புட்டில் வரும். சரிங்களா? நம்ம ஒரு வேளை வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சு தேடலாம். அப்போ நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அவுட்புட்டில் ப்ரீயான்னு கொடுக்கும், பட் மேட்ச் ஃபங்க்ஷன் அவுட்புட்டில் ப்ரீயாக்கு பதிலாக ப்ரீயா இருக்கிற பொசிஷன் அவுட்புட்டாக கொடுக்கும், அதாவது நம்பராக கொடுக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே தெளிவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு அரே கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த அரேனா வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஃபுல் டேபிளை என்ன பண்ணிக்கோங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ. ஓகேங்களா? கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஏதோ கொடுத்து லாக் பண்ணணும்னா F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப்பு நமக்கு ரோ நம்பர். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நம்ம ரோ நம்பர் கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு அதில் இருக்கிற வேல்யூ நம்ம பிக் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? பட் நம்ம இங்கே வந்து ரோ நம்பர் கொடுக்க வேண்டாம். ரோ நம்பர் நம்ம மேனுவலாக கொடுக்குறதுக்கு பதிலாக மேட்ச் ஃபங்க்ஷனை வச்சு ரோ நம்பரை கொடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம தேடி அது எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற பதிலாக மேட்ச் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிக்குவார். ஓகேங்களா? இப்போ மேட்ச் ஃபங்க்ஷனை டைப் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன கொடுப்பார், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நம்பர் அவுட்புட்டாக கொடுப்பாரு. சரிங்களா? நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்ம மேனுவலாக ஒரு நம்பர் கொடுக்கணும். எப்படி நம்ம நம்பர் கொடுப்போம், அந்த ப்ரீயாங்கிறவங்க எத்தனாவது ரோவில் இருக்கிறாங்களோ அந்த ரோவை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கவுண்ட் பண்ணி நம்ம நம்பர் கொடுப்போம். பட் இந்த கவுண்ட் பண்ணுற வேலையை யார் செஞ்சுக்கிடுவாங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் இப்போ பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இவன் லுக்கப் வேலையை கேட்பாங்க, நான் எதை வச்சு கவுண்ட் பண்ணி எடுக்கணும்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கணும் இல்லையா, மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எதை வச்சு பார்க்கணும்னு. இந்த இவ்வளோ பெரிய இதில் எதை வச்சு அது பார்க்க போகுதுன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு சாட்சி தான். சரிங்களா? இந்த எம்ப்ளாயி ஐடி தான். அப்போ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வந்து லுக்கப் வரை கேட்டிருக்காங்க இல்லையா, நான் இந்த வேல்யூஸை எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறதான் அது கேட்குது இல்லையா. இந்த வேல்யூஸ் இது எங்கே பார்க்கணும் லுக்கப் வரையில், ஜஸ்ட் இந்த எம்ப்ளாயி ஐடியில் தான் பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு ஹரிசாண்டல் ஆர்டர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், வெர்டிக்கல் ஆர்டர் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா?
இப்போதைக்கு நமக்கு வந்து லுக்கப் அரே, அதாவது லுக்கப் வேல்யூ எதில் இருக்கோ, எந்த காலத்தில் இருக்கோ அந்த காலத்தை தான் லுக்கப் அரேயாட்டும் நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும்னா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த எம்ப்ளாயி ஐடி எந்த அறையில் இருக்குது, இந்த அறையில் இருக்குது இல்லையா? அப்போ அதை நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எம்ப்ளாயி ஐடி தொடங்குற இடத்துல செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த ஹெட்டிங்கில் இருந்தே செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம அரேயை வந்து ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால கட்டாயமாக கவுண்டிங்கில் மிஸ்டேக் வந்துடும். அதனால மேலேருந்தே செலக்ட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஓகேங்களா? கொடுத்துட்டிங்களா? இப்போ வந்து இதையும் ஜஸ்ட் லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் டைப் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ மேட்ச் டைப் கேட்கும்போது எக்ஸாக்ட் மேட்ச். அப்போ எக்ஸாக்ட் மேட்ச் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம இப்போவே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மேட்ச் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது கமா கொடுத்துட்டு காலம் நம்பர் கேட்பாங்க. சரிங்களா? காலம் நம்பர்னா என்னன்னா, இப்போ நமக்கு என்னது அவுட்புட்டில் வேணும். சரிங்களா? நம்ம எல்லா ப்ராசஸுமே சூப்பராக கொடுத்துட்டோம். நமக்கு இப்போ அவுட்புட்டில் யார் வேணும்? நேம் வேணுமா, டிபார்ட்மெண்ட் வேணுமா, லொக்கேஷன் வேணுமா, சேலரி வேணுமா, இதை நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கான இதுதான் இந்த காலம் நம்பர். சரிங்களா? இப்போ நமக்கு நேம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இதில் நேம் எத்தனாவது காலத்தில் இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணி காலம் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ நேமை நம்ம ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 செகண்ட் காலத்தில் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஜஸ்ட் இதில் 2 என்ட்ரு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கமா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுல் நேம் வந்துடும். சரிங்களா? ராகுல் இப்போ 105 எம்ப்ளாயி ஐடியில் யார் இருக்கான்னு பாருங்கள், ராகுல். இப்போ பெர்ஃபெக்டாக நமக்கு லுக் பண்ணி வேல்யூ வந்துருச்சா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த காலத்துக்கு பதிலாக 2க்கு பதிலாக 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 கொடுத்தா என்ன வரும் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் பேர் வந்துடும். இப்போ 105 இல்லையா? 105 ராகுலோட டிபார்ட்மெண்ட் சேல்ஸ். அப்போ இந்த காலம் நம்பர் நம்ம கடைசியில் கொடுக்குறதோட யூஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம காலம் நம்பர் எதுக்கு கொடுக்குறோன்னா, நமக்கு இங்கேருந்து எந்த வேல்யூ வேணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 2A கொடுக்குறோம். இப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் அரேங்கிறது இந்த ஃபுல் டேபிளையுமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் ஃபங்க்ஷன். மேட்ச் ஃபங்க்ஷன் எது கொடுக்குறோன்னா, அந்த ரோ நம்பர் இருக்கு இல்லையா, அறையில் இண்டெக்ஸில் அரைக்கு அப்புறம் ரோ நம்பர் கொடுக்கணும். அந்த ரோ நம்பரை நம்மளுக்கு பதிலாக அந்த மேட்ச் ஃபங்க்ஷனே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் நமக்கு மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட் பண்ணுறது தான். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே கவுண்ட் பண்ணி இப்போ 105னா எத்தனை 6 இல்லையா? அவுட்புட் 6ன்னு கொடுத்துருக்கோம். 6ல் ராகுல் எங்கே இருக்கிறாங்களோ நம்ம காலம் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 6 காலம் நம்பர் 2 அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஃபெச் பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணிக்கோங்க. 6 + 2 அப்படி சொல்லி இந்த ராகுலை அதை ஃபெச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேனுவலாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப், இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, பெரிய ப்ளஸ் கிட்ட போகும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் ப்ளஸ்ஸாக மாறும். அதை பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிறதுக்கு காரணம் நம்ம கரெக்டாக செல் ரெஃபரன்சஸ் கொடுக்கணும். இந்த செல் ரெஃபரன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதுவும் மேலே லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 2ங்கிறத நம்ம மேனுவலாக கொடுக்குறோம் இல்லையா, இந்த 2 நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்க வைக்கலாம். சரிங்களா? அப்போ மொத்தமே ஆட்டோமேட் ஆகிரும். இப்போ பாருங்களேன், ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியராக. ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அரே, ஃபுல் அரேமே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். F4 கொடுத்து லாக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லாக் பண்ணிச்சா? அடுத்த ரோ நம்பருக்கு மறுபடியும் மேட்ச் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மேட்ச் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிச்சா? நமக்கு தெரியும் லுக்கப் வேல்யூ எம்ப்ளாயி ஐடி 5. ஓகேங்களா? இல்லை 5 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லுக்கப் அரே, நமக்கு இங்கே இந்த எம்ப்ளாயி ஐடி லுக்கப் வேல்யூ எந்த அறையில் இருக்கோ அதை வந்து அப்படியே ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். வெர்டிக்கலாக இருந்தால் வெர்டிக்கல், ஹரிசாண்டலாக இருந்தால் ஹரிசாண்டல். ஓகேங்களா? அதை நான் வச்சுக்கோங்க. ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அடுத்த மேட்ச் டைப் 0. ஓகேங்களா? எக்ஸாக்ட் மேட்ச் தான் 0. அப்போ அதை கொடுத்துட்டு அடுத்த மறுபடியும் கமா கொடுத்து காலம் நம்பர். நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மேனுவலாக என்ன பண்ணோம், எண்ணி கவுண்ட் பண்ணி எழுதி கொடுத்தோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் டேட்டா செட்டில் இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, இந்த காலம்ஸும் அதிக வேல்யூஸில் இருந்ததுனா நம்ம அதை கவுண்ட் பண்ணுறதும் டஃப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ அதே என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளால் ஆட்டோமேட் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படின்னா அதே மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சு தான். மறுபடியும் மேட்ச் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ கேட்கும் இல்லையா. இப்போ தான் நமக்கு வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனும் ஆல்ரெடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ஹரிசாண்டலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், வெர்டிக்கலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுவும் கட்டாயமாக பார்த்துக்கோங்க, மேலே வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, நம்ம இது பண்ணிட்டோம். இதில் லுக்கப் வேல்யூ நம்ம எது கொடுக்க வேண்டியது வரும்னா நீங்களே லைட்டாக கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நல்லா ஒர்க்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேட்ச் ஃபங்க்ஷனில் நம்ம லுக்கப் வேல்யூ இது எம்ப்ளாயி ஐடி நம்பர். அப்போ அதை லுக்கப் அரே எப்படி செலக்ட் பண்ணி கொடுத்தோம்,
அந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர் எங்கே இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா. இப்போ நமக்கு லுக்கப் வேல்யூ எதுனா இந்த ஹெட்டிங்ஸ் தான் நம்ம லுக்கப் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ அந்த லுக்கப் வேல்யூ இப்போ நமக்கு எதுவாக இருக்கும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கட்டாயமாக லாக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த லாக் பண்ணுறது எதுக்கு, இந்த செல் ரெஃபரன்சஸ் எல்லாம் பக்காவாக லாக் பண்ணணும் ஒரு ஃபார்முலா எழுது போகுது சரிங்களா. அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு நம்ம செல் ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லி சூப்பர் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன், அதை கட்டாயமாக பார்த்துக்கோங்க சரிங்களா. லாக் பண்ணி விட்டுறோம், ஏன்னா நம்ம ட்ராக் பண்ணும்போது செல் ரெஃபரன்ஸ் மாறிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த கமா கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா லுக்கப் அறை கேட்குது. இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இந்த அறையில் இருக்குது இல்லையா, இந்த வரிசை எம்ப்ளாயி ஐடி நேமு டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே ஒரே வரிசையில் இருக்கு இல்லையா. அப்போது இந்த லுக்கப் வரை இந்த அறை சரிங்களா. நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை வெர்டிக்கலாட்டும் யூஸ் பண்ணலாம், ஹரிசாண்டலாட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ F4 கொடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி தான் கமா வந்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கோங்க சரிங்களா. எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு ப்ராக்கெட் உண்டு, ஃபுல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல் இண்டெக்ஸில் வந்து அரே வந்து இந்த ஃபுல் அரே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்த ரோ நம்பருக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், காலம் நம்பருக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம இதில் எதுவுமே மேனுவலாக என்டர் பண்ணல, ஜஸ்ட் ஃபார்முலா தான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் என்டருங்க. இப்போ ராகுல் E05 சேல்ஸ் பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் பக்காவாக கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது செல் ரெஃபரன்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க சரிங்களா. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதையும் பார்த்துட்டோம், ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதும் பார்த்துட்டோம் சரிங்களா. ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காலம் நம்பரை கவுண்ட் பண்ணி போடணும் ஓகேங்களா. 2 மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காலம் நம்பரையும் கவுண்ட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. இன்னுமே நீங்கள் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் இன்னுமே ஈஸியாகிடும் சரிங்களா. இப்போ பார்க்குறது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் இன்னுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு செல் ரெஃபரன்ஸஸும் நல்லா தெரியும், அதாவது இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் ப்ளஸ் செல் ரெஃபரன்ஸஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. செல் ரெஃபரன்சஸ் தான் ரொம்பவே முக்கியம். அப்படி செல் ரெஃபரன்ஸஸும் நல்லா தெரியும்னா நீங்கள் இதில் ஒவ்வொரு செல்லையாக போய் ஒவ்வொரு ஃபார்முலா போட வேண்டாம், ஒரே ஃபார்முலா மொத்தமே நம்மளால் என்ட்ரி பண்ண முடியும் சரிங்களா. அது எப்படின்னு ஒருக்கா சொல்லித்தரேன் பாருங்கள். பட் அதுக்கு நீங்கள் கட்டாயமாக செல் ரெஃபரன்சஸ்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா உங்களுக்கு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இண்டெக்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் ஓகேங்களா. அரே இப்போ அரே வந்து ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க சரிங்களா. நம்ம எப்போவுமே பண்ண ஸ்டெப்பு தான் ஓகேங்களா. ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா. நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண மாதிரி தான் மேட்ச் ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும் லுக்கப் வேல்யூ வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி தான் ஓகேங்களா. அப்போ அந்த எம்ப்ளாயி ஐடியை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரு விஷயம் பண்ணணுங்க, நம்ம எம்ப்ளாயி ஐடி நம்பர் வந்து இந்த சைடு மூவ் ஆகக்கூடாது, ரைட் சைடு மூவ் ஆகக்கூடாது, அதாவது காலம் வைஸ் மூவ் ஆகக்கூடாது சரிங்களா. பட் ரோ வைஸ் மூவ் ஆகலாம் ஓகேங்களா. அப்போ ரோ வைஸை மட்டும் லாக் பண்ணாமல் காலத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ லாக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் டாலர் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கு பக்கத்தில் டாலர் சிம்பிள் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு காலம் மட்டும் லாக் ஆகும் சரிங்களா. பட் ரோ வந்து லாக் இல்லை, ரோ வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். பட் காலம் வைஸ்னால் இப்போ ஐலேருந்து ஜேக்கு போகாது, ஹச்சு போகாது, இந்த ஹரிசானல் வைஸில் மூவ் ஆகாது, பட் வெர்டிக்கல் வைஸில் மூவ் ஆகும், ரோ வைஸ் மூவ் ஆகும் சரிங்களா. கிளியர் ஆகிடுச்சா. இப்போ நம்ம அடுத்தது லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகேங்களா. அடுத்த கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே ஃபுல் அரே ஓகேங்களா. இந்த எம்ப்ளாயி ஐடி இருக்கிற ஃபுல் அரே நம்ம ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ ஓகேங்களா. ஃபுல் அரே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா இதை ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இது எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, கீழே மூவ் ஆகக்கூடாது, ரைட் சைடும் மூவ் ஆகக்கூடாது சரிங்களா. அடுத்தது மேட்ச் டைப் வந்து 0 எக்ஸாக்ட் மேட்ச் தாங்க சரிங்களா. அப்போ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ண போகிறோம் சரிங்களா. ஜஸ்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ. இப்போ நமக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதில் லுக்கப் வேல்யூ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் நேமு லொக்கேஷன் இதில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ நம்ம நேமில் டைப் பண்ணுறதுனால நேம் கொடுக்குறோம் ஓகேங்களா. நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற இந்த நேம் இருக்கு இல்லையா மேலே ஹெட்டிங்ஸு, இது ஹரிசாண்டல் வைஸ் மூவ் ஆகலாம் சரிங்களா. இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், ஹரிசாண்டல் வைஸ் மூவ் ஆகலாம், பட் வெர்டிக்கல் வைஸ் மூவ் ஆகக்கூடாது சரிங்களா. அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரோவை மட்டும் லாக் பண்ணிக்கணும் சரிங்களா. அங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அங்கே வந்து நம்ம வந்து காலத்தை லாக் பண்ணியிருந்தோம், பட் இங்கே 3க்கு பக்கத்தில் போட்டிருக்கோம் சரிங்களா. 3க்கு பக்கத்தில் போட்டிருக்கிறதுனால இங்கே ரோ வைஸ் மூவ் ஆகாது, இந்த வைஸ் மூவ் ஆகாது, பட் இந்த வைஸ் மூவ் ஆகணும் இல்லையா. அடுத்தது நம்ம இந்த ஃபார்மை அடுத்த இதில் காப்பி பண்ணும்போது நமக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், இந்த நேம் ட்ராக் ஆகி சரிங்களா. இது பண்ணிவிட்டு அடுத்தது லுக்கப் அரே சரிங்களா. லுக்கப் அரே வந்து இங்கே இருக்குதுங்க. இந்த அரே ஃபுல்லுமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. கடைசியில் அடுத்தது எக்ஸாக்ட் மேட்ச் ஓகேங்களா.
புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துறேன் இல்லையா? இப்போ ராகுல் ஆயிடுச்சா? இப்போ நான் ட்ராக் பண்ணி ஃபுல்லு விடும்போது எல்லாமே என்ன பண்ணிடுவோம்னா என்ட்ராயிரும். பாருங்கள், பக்காவாக என்ட்ராயிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி கொடுக்குறேன்னா ஓகேங்களா? ஜஸ்ட் பாருங்கள், ஒரே ஒரு ஃபார்முலா தான், எல்லாமே பெர்ஃபெக்டாக என்ட்ராயிருங்க. பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஃபார்முலாவில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையோட முக்கியமாக செல் ரெஃபரன்சஸ் பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கு வீடியோ எல்லாம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை வந்து அட்வான்ஸ்டாக டைனமிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு அடுத்த இதில் ஏதாவது ரிலேட்டடாக டாபிக் போடணுன்னா கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? நன்றி.